தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க! மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய பதிவில் விருச்சிகம் ராசிக்குரிய சனி மாற்ற பலன்களை ஆராய்வோம். இளகிய மனமும் இரக்க குணமும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சனி மாற்றம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். முதலில் விருச்சிக ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்போது, 3ஆம் 4ஆம் அதிபராக உள்ளவர். ஆனால் ராசி அதிபர் செவ்வாய்க்கு பகைவர். எனவே பலன்கள் தருவதில் சற்று மந்த பலனே தரக்கூடியவர். பொதுவாக 3 4இல் இருந்து ஆட்சி பலத்துடன் செயல்பட்ட போது கடந்த 5 வருடங்கள் ஓரளவு நட்பலனையே கொடுத்திருக்க கூடியவர். தற்போது 5ஆம் இடம் வருகிறார். 5ஆம் இடம் சனியாருக்கு திருப்தியான இடம் அல்ல என்பது பொது விதி. 5ஆம் இடம் சனியின் பிரவேசம் மனதை குழப்ப முனையும். மனோபலம் குறைந்தது போல பலவீனத்தை காட்டக்கூடும். முடிவுகள் எடுப்பதில் பின்னடைவுகள், தடுமாற்றம், மறதி ஏற்படுத்தக்கூடும். குழந்தைகள் உடையவர்கள் பிள்ளைகள் பற்றிய அதிக யோசனை, கவலை போன்ற சங்கடங்களை காட்டலாம். நண்பர்களாலும் ஏமாற்றம், வாக்குவாதம், துரோகம், வஞ்சனைக்கு ஆளாதல் போன்ற சங்கடங்கள் ஏற்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவ பருவத்தினர் மந்த நிலைக்கு ஆளாகலாம். மறதியால் பரீட்சை போட்டிகளில் பின்னடைவை சந்திக்கக்கூடும். வாக்குவாதங்களில் பிணக்குகள் ஏற்படலாம். முன்னுக்கு பின் முரண்பாடான பதில்கள் கூற வேண்டி வரலாம். அடுத்து வாலிபத்தினர் தவறான முடிவுகள் எடுக்கவும், தவறான தொடர்புகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. தவறான காதல் தொடர்புகள் ஏற்படுத்தி திடீர் திருமண முடிவுகளை எடுக்கவோ வாய்ப்புகள் அமையக்கூடும். இவர்கள் எடுக்கும் முடிவுகளால் மற்றவர்களால் விமர்சிக்கப்படவும் கூடும். மேலும் நடுவயதை கடந்த பெற்றோர்கள், இளைஞர்களான பிள்ளைகளால் ஆதாயம், லாபம், ஆதரவு போன்ற நன்மைகளும் அடையலாம். பிள்ளைகளால் வீடு, மனை, சொத்துக்கள் சேரவும் சூழ்நிலைகள் அமையலாம். மேலும் வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அடிவயிறு, கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படவும் கூடும். புத்திரர்களை எதிர்பார்த்து காத்திருப்போர்க்கும் தடை, தாமதம் ஏற்படுத்தக்கூடும். இருந்தாலும் மேலும் தற்போது ராகு 4இல் இருப்பதால் சனியார் செயல்பாடுகள் கட்டுப்படும். 2026 டிசம்பர் வரை, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் வரை ராகு 4இல் இருப்பதால் இந்த வருட இறுதி வரை பெரிய சங்கடங்கள் ஏற்படாது எனலாம். மேலும் சனியார் மந்த செயல்பாடு உடையவர். 5இல் இருக்கும் காலத்தில் கடைசி பகுதியில், கடைசி ஒரு வருடம், அதாவது 2028இல் ஒரு சில பலன்கள் காட்டக்கூடும். மேலும் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் குருவும் இந்த ஆண்டு 26/6/2000 முதல் கடக ராசியான 9ஆம் இடம் வருகிறார். இதில் 9இல் உள்ள குரு விருச்சிக ராசியையும் 9ஆம் பார்வையால் மீன ராசியையும் பார்வை செய்யும். இது சனியின் கெடுபலன்களை குறைத்து சுப பலன்களை அதிகப்படுத்தும் எனலாம். எனவே 2027 அடுத்த ஆண்டு ஜூலை முடியும் வரை பாதிப்புகள் எதுவும் சனியால் ஏற்படாது. 2028இல் சற்று சலசலப்பு காட்டக்கூடும். தவிர சனியின் பார்வை 3ஆம் இடமான இடப ராசிக்கும் 11ஆம் இடமான கன்னிக்கும் 2ஆம் இடமான தனுசு ராசிக்கும் கிடைப்பதால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சனியின் பார்வை 3ஆம் இடமான இடபத்தை தாக்குவதால் விருச்சிகத்திற்கு 7ஆம் இடம், கணவன் மனைவி போன்றோர் கருத்து வேற்றுமை,
குழப்பம், ஆரோக்கியத்தில் குறைபாடு, நண்பரிடத்து விரோதம், கொடுக்கல் வாங்கலில் பிணக்கு போன்ற சங்கடங்கள் அமையலாம். மேலும் சனி பார்வை 11ஆம் இடமான கன்னிக்கு கிடைப்பதால் ஒரு சில லாபங்கள், பொருளாதார வளர்ச்சி, கடன் தீருதல், தேவைக்கான பணம் சேருதல் போன்ற நல்ல பலன்களும் உண்டாக வாய்ப்புண்டு. மேலும் 2ஆம் இட பார்வை தனுசு ராசிக்கு கிடைப்பதால் சற்று குழப்பம், வாக்குவன்மையால் சில சங்கடங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அத்தோடு 2ஆம் அதிபரான குருவும் கடகத்தில் இருக்கும் காலம், அதாவது தனுசுக்கு 8ஆம் இடமாகையால் பொருளாதார செலவு, பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். மொத்தத்தில் சனி மாற்றம் விருச்சிக ராசிக்கு மத்திம பலன்களையோ மந்த பலன்களையோ தரக்கூடும். மேலும் ஒரு ராசிக்குரிய பலன்களை அறியும்போது மகாதிசை பலன்களும் செயல்படும். எனவே மகாதிசையுடன் சேர்த்தே பார்க்க வேண்டும். விருச்சிக ராசி ஒரு விபரீத ராசி. அதிக கஷ்ட நஷ்ட துன்பங்களை கடந்து வரக்கூடியது. விருச்சிக ராசியின் நட்சத்திரங்களான விசாகம், அனுஷம், கேட்டை என்னும் நட்சத்திரங்களே உள்ளன. இதில் விசாகம் 4ஆம் பாதம் மட்டுமே குருவின் நட்சத்திரமாக உள்ளதால் குருவின் பங்களிப்பு குறைவாகவே இருக்கும். சனி மற்றும் புதன் பங்களிப்பே அதிகமாக உள்ளன. இங்கு குரு ராசி அதிபரான செவ்வாய்க்கு நண்பரானாலும் புதனும் சனியும் செவ்வாய்க்கு பகைவராகவே உள்ளனர். எனவே விருச்சிக ராசிக்காரர் போராடி வெற்றி பெற வேண்டியவர்களாக உள்ளனர். இதில் விசாக நட்சத்திரத்தினர் குரு திசையிலும், அனுச நட்சத்திரத்தார் சனி திசையிலும், கேட்டை நட்சத்திரத்தார் புதன் திசையிலும் ஆரம்ப திசையாக கொண்டே பிறந்துள்ளனர். இது தவிர அவரவர் வயது மாற்றத்திற்கு ஏற்ப வேறு திசைகளை கடந்து வருபவர்களும் உண்டு. அவரவர் தற்கால நடப்பு திசை புத்திகளை பார்த்தே பலன் அறிய வேண்டும். திசை பலன்கள் சாதகமானால் சுப பலன்களை அதிகமாக அனுபவிக்கலாம். மேலும் விருச்சிக ராசியினர் துலாம், மகரம் லக்கினமானால் சனியாரால் அதிக கெடுதல் ஏற்படாது எனலாம். கும்பம், இடவம் லக்கினமானால் ஓரளவு சுபபலன்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசியினர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் மற்றும் பிள்ளையார், அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபடலாம். அதிலும் விசாக நட்சத்திரத்தினர் தட்சணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான் ஆகியோரையும், அனுச நட்சத்திரத்தினர் மகாலட்சுமி பெருமாள் வழிபாடும், கேட்டை நட்சத்திரத்தினர் பெருமாள் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தல் நன்று. மேலும் அவரவர் நட்சத்திரங்கள் மாதம் ஒரு முறை வரும். ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை, தீப வழிபாடு செய்வது நன்று. அத்துடன் நட்சத்திர நாளில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வசதியான ஒரு நாளில் சென்று வழிபடலாம், அல்லது சனிக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நன்று. மேலும் தான தர்மங்கள் செய்வதும் தீமைகள், பாவ கணக்குகளை குறைத்து நன்மைகளையும் புண்ணியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. எனவே நல்லதை செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மனம்போல் வாழ்க. நன்றி.